புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். கொல்கத்தா பெண் மருத்துவருடைய வழக்கில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த மறைவில் தற்போது பல அதிர்ச்சியான சம்பவங்கள் வெளியாகி இருக்கின்றது. இவங்க தான் இந்த விவகாரத்தில் ஈடுபட்டாங்க அப்படின்ற மாதிரியும் இவங்க எதற்காக ஈடுபட்டாங்க அப்படின்னுட்டும் பல விஷயங்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. அப்படி இந்த விவகாரத்தில் யார் யாரெல்லாம் சிக்கி இருக்காங்க, அந்த பெண்ணுக்கு அன்று என்ன நடந்தது, இப்படி நடக்க காரணம் என்ன, அந்த 4 பேர் யார், அந்த பெண்ணை ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்னு இதுவரை கொல்கத்தா பெண் மருத்துவருக்கு என்ன நடந்தது அப்படின்ட்டு யாருக்கும் தெரியாத பல அதிர்ச்சியான உண்மைகளையும் அதிர்ச்சி ரகசியங்களையும் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி மோசமான முறையில் பாதிக்கப்பட்டு சித்திரவதையை அனுபவித்து மறைந்த அந்த பெண் மருத்துவருக்கு அவங்களுடைய அந்த மறைவுக்கு நீதி கிடைக்க வேண்டும், நியாயம் கிடைக்க வேண்டும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க. இதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்றத கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஆகஸ்ட் 9ஆம் தேதி அதிகாலையில் 3 மணியிலிருந்து 4 மணிக்குள்ளார இந்த சம்பவம் நடந்தது அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதில் மறைக்கப்பட்ட விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட சஞ்சய் ராய் அன்று இரவு அந்த மருத்துவமனைக்கு வந்திருக்கான். அதாவது ஆகஸ்ட் 8ஆம் தேதி இரவு அங்கே தான் இருந்திருக்கின்றான். அங்கே அந்த நேரத்தில் அந்த பெண் மருத்துவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்றதையும், எங்கே செல்கிறார் வருகிறார் அப்படின்ற ஒட்டுமொத்த தகவல்களையும் அவன் சேகரித்து வைத்து கொண்டான். இதற்கு முன்னரே அந்த பெண்ணை பற்றிய முழு உண்மை, அந்த பெண் யார், எப்போ எங்கே போவாங்க அப்படின்றதெல்லாம் இந்த சஞ்சய் ராய்க்கு தெரிய வந்திருக்கின்றது. எப்படி தெரியும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, அந்த கல்லூரியின் முதல்வராக இருந்த சந்தீப் கோஷ் தான் இது அனைத்திற்கும் காரணம். இந்த விவகாரத்தில் முதல்ல சஞ்சய் ராய், அடுத்து வரவர் இந்த சந்தீப் கோஷ், இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க இந்த விவகாரத்தில் முக்கிய புள்ளி. அவங்கள அடுத்தடுத்து பார்ப்போம். இந்த சந்தீப் கோஷ் இந்த விவகாரத்தில் ஏன் வந்து சிக்கனா, அந்த பெண்ணுக்கும் இவனுக்கும் என்ன தொடர்பு அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, அந்த கல்லூரியினுடைய முதல்வராக இருந்து கொண்டு ஏகப்பட்ட முறைகேடுகளை இவன் செய்திருக்கான் அப்படின்ட்டு ஏற்கனவே பார்த்துருந்தோம். அது தொடர்பாக பல செய்திகளும் வெளியாகி இருந்தது. அதனால தான் சிபிஐ அதிகாரிகளும் நிதி முறைகேடு, ஊழல் முறைகேடுன்னு அவனை கைது செய்திருந்தாங்க. இது அனைத்துமே அவனை காப்பாற்ற மேற்கு வங்க அரசும் முதல்வர் மம்தா பானர்ஜியும் போட்ட திட்டம் அப்படின்றது உங்களுக்கு போக போக தெரிய வரும். இவங்களுக்குள்ளார என்ன லிங்க் அப்படின்றது. சரி, இந்த சந்தீப் கோஷுக்கும் அந்த பெண் மருத்துவருக்கும் என்னதான் பிரச்சனை அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, இந்த நிதி முறைகேடு, ஊழல் முறைகேடு, அந்த மருத்துவமனையில் இருந்த மருந்துகளை வெளியில் விற்றது, அது மட்டும் இல்லை, அரசாங்க வேலைக்காக பல பேரிடம் பணத்தை ஏமாற்றி வாங்கியது அப்படின்னு பல அயோக்கிய வேலைகளை இந்த சந்தீப் கோஷ் செய்திருக்கான். அது ஒரு அரசாங்க மருத்துவமனை அப்படின்றதையும் நீங்கள் புரிந்து கொள்ளணும். அந்த அரசாங்க மருத்துவமனையில் இவனால் எவ்வளவு அட்டூழியம் பண்ண முடியுமோ, அரசாங்கத்துக்கு எவ்வளவு சேதத்தை பாதிப்பை ஏற்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் பல வேலைகளை செய்து கொண்டிருந்தான். இந்த வேலைகள் அனைத்தும், இவனுடைய நாசக்கார செயல்கள் அனைத்தும் அந்த பெண்ணுக்கு தெரிய வந்ததும் இது பற்றி அந்த பெண் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அதனால தான் இவங்களுக்குள்ளார பிரச்சனை பெருசாகி இருக்கின்றது. இந்த விவகாரம் அனைத்துமே பார்த்தீங்கன்னா தற்போது அந்த பெண்ணிடம் நெருங்கி பழகிய நண்பர்கள் வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பெண்ணை இனிமே வெளியில் விட்டால் வேலைக்கு ஆகாது அப்படின்ற ஒரு திட்டத்தையும் இந்த சந்தீப் கோஷ் தீட்டி அதற்கு பகடைக்காயாக, அதற்கு சரியான ஒரு ஆள் இவன்தான் அப்படின்ட்டு சஞ்சய் ராயை தேர்ந்தெடுத்திருக்கின்றான் இந்த சந்தீப் கோஷ். இந்த சஞ்சய் ராய் இதற்கு முன்னாடியே அந்த மருத்துவமனைக்கு நிறைய முறை வந்திருக்கான். இவன் ஒரு தன்னார்வலராக இருக்கான். போலீஸ் குழுக்களில் இணைந்தும் பணியாற்றி கொண்டிருக்கான். அதனால் அந்த மருத்துவமனையில் ஏதாவது உதவி அல்லது பாதுகாப்புக்காக வருவது வழக்கம். இப்படி வரும்போது தான் இந்த சந்தீப் கோஷுக்கும் இந்த சஞ்சய் ராய்க்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த சஞ்சய் ராய் பார்த்தீங்கன்னா பல மோசமான செயல்களுக்கு அடிமையானவன். குறிப்பாக இவனுக்கு 3 மனைவிகளாம். முதல் மனைவியிடம் பிரச்சனை அப்படின்ட்டு 2வது மனைவியை கட்டினது, 2வது மனைவியிடம் அந்த மாதிரியான பிரச்சனை, அடுத்து 3வது மனைவி,
3 பேருமே பார்த்தீங்கன்னா இவனுக்கு எதிராக பல அடுக்கடுக்கான பல உண்மைகளை சொல்லி அதிர வச்சிருக்காங்க. இவன் மோசமானவன், வக்கிர குணம் படைத்தவன், இவனை நம்பவே கூடாது, எப்போ என்ன பண்ணுவானே தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் இந்த சம்பவத்துக்கு பிறகு அவனை பற்றி அவனுடைய மனைவிகள் சொல்லியிருக்காங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவன் அந்த மருத்துவமனைக்குள்ளார ஆகஸ்ட் 8ஆம் தேதி வந்து அந்த பெண் மருத்துவரை நோட்டமிட்டு இருக்கின்றான். அதன் பிறகு இவன் பல்வேறு இடங்களுக்கு தன்னுடைய நண்பனுடன் சேர்ந்து பைக்கில் வலம் வந்திருக்கின்றான். அதாவது ஒரு 10 மணிக்கு அந்த மருத்துவமனையில் அந்த பெண்ணை நோட்டமிட்டு அதன் பிறகு கிளம்பி பல்வேறு இடங்களுக்கு, குறிப்பாக சிகப்பு விளக்கு பகுதிகளுக்கெல்லாம் சென்று வந்திருக்கின்றான். வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பெண் அயர்ந்து உறங்கி கொண்டிருந்திருக்காங்க செமினார் ஹாலில். கிட்டத்தட்ட 36 மணி நேரத்திற்கு மேலாக இவங்க இந்த பெண் மருத்துவர் தொடர்ந்து வேலை பார்த்துருக்காங்க. வேலை பார்க்க நிர்பந்திக்கப்பட்டிருக்காங்க. அந்த கல்லூரி முதல்வர் சந்தீப் கோஷ் இந்த பெண்ணை தொடர்ந்து வேலை செய்ய நிர்பந்தித்திருக்கான். அதன்படி அந்த பெண்ணும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வேலை செய்ததால் ரொம்பவே அலைச்சல் அதிகமாகி தூங்க சென்றிருக்காங்க. அந்த நேரத்தில் தான் அதிகாலையில் 2 மணியிலிருந்து 4 மணிக்குள்ளார 3 மணியிலிருந்து 4 மணி என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் இதில் வெளிவராத விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சஞ்சய் ராயும் வாக்குமூலத்தில் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா, நான் அந்த சமயத்தில் அந்த அதிகாலை 3 மணிக்கு உள்ளே போகும்போதே அந்த பெண்ணுக்கு எதுவும் நடந்துட்டு இருந்தது, நான் பார்த்து பயந்துட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி தான் வாக்குமூலத்தில் கொடுத்துருந்தான். ஆனால் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய வெளிவராத உண்மை என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சந்தீப் கோஷுக்கு அந்த மருத்துவமனையில் கிட்டத்தட்ட 50 பேர் ஆதரவாக இருந்திருக்காங்க. குறிப்பாக அங்கே பணிபுரியக்கூடிய மருத்துவர்கள், ஊழியர்கள் அப்படின்ட்டு பலரும் இவனுக்கு ஆதரவாக இருந்திருக்காங்க. அதில் சிலர் தான் பார்த்தீங்கன்னா இந்த விவகாரத்தில் ஈடுபட்டிருக்காங்க. ஆனால் இந்த சந்தீப் கோஷும் இதில் முக்கிய புள்ளி. இந்த விவகாரத்தில் அவங்க ஈடுபட்டு இருக்காங்க. இந்த சந்தீப் கோஷம் அந்த நேரத்தில் உள்ளே போயிருக்கான் அப்படின்றதும் உண்மை. ஆனால் சிபிஐ அதிகாரிகளிடம் இந்த சஞ்சய் ராய் சொன்னது எல்லாமே போய், நான் உள்ளே போகும்போது ஏதோ ஆகிடுச்சு அந்த பெண்ணுக்கு அப்படின்ட்டு சொன்னது எல்லாமே சுத்த போய். கிட்டத்தட்ட 51 அந்த மருத்துவமனையை சேர்ந்த 51 ஊழியர்கள் மற்றும் மருத்துவர்களை அந்த ஆர்டிக்கர் மருத்துவமனை குழு விசாரணை குழு அவங்க கிட்ட விசாரித்திருக்காங்க. என்ன காரணம்னா, அந்த 51 பேரும் இந்த சந்தீப் கோஷுக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள். அதில் சிலர் தான் பார்த்தீங்கன்னா இந்த சஞ்சய் ராயுடன் இணைந்து இந்த பெண்ணுக்கு இப்படி ஒரு மோசமான நிலையை ஏற்படுத்தி இருக்காங்க. அது சரி, இந்த விவகாரத்தின் போது அந்த சஞ்சய் ராய் எங்கே இருந்திருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் ஹாயாக படுத்து தூங்கி கொண்டு இருந்திருக்கின்றான். இவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 மணிக்கு தான் மருத்துவமனையிலிருந்தே கால் வந்தது அப்படின்ட்டு சொல்லப்படுகின்றது. அதுவும் உண்மைதான். மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் 10 மணிக்கு தான் இவனுக்கு கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. போலீஸாருக்குமே பார்த்தீங்கன்னா அதன் பிறகுதான் தகவல் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதில் பல உண்மைகள், பல ரகசியங்கள், தடயங்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றது, அழிக்கப்பட்டிருக்கின்றது. அதை அழிப்பதற்காக தான் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அந்த ஊழியர்கள், இந்த சந்தீப் கோஷுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய மருத்துவர்கள் இந்த வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த சம்பவம், அந்த பெண்ணுக்கு இந்த சம்பவம் நடந்தது அதிகாலையில் 3 மணியிலிருந்து 4 மணிக்குள்ளார. 10 மணிக்கு தான் மற்ற ஆட்களுக்கே இந்த விவகாரம் தெரிய வருது. அப்படின்னா இதில் எவ்வளவு உண்மைகள், எவ்வளவு தடயங்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்றத நீங்களே பார்த்தீங்கன்னா யூகிக்கலாம். அந்த அளவுக்கு இதில் பல தடயங்களை அப்போதே அழித்திருக்காங்க. அதன் பிறகு தான் இந்த சந்தீப் கோஷுக்கு ஃபோன் போயிருக்கு, போலீஸாருக்கு ஃபோன் போயிருக்கு. அவங்க வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த பெண்ணினுடைய பெற்றோருக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்போவும் உண்மையை சொல்லலை. நீங்கள் வாங்க, உங்கள் பொண்ணுக்கு ஏதோ ஆகிடுச்சு, அவங்க ரொம்ப இதுவாக இருக்காங்க அப்படி இப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர அவங்க மறைந்த அந்த விவகாரத்தை சொல்லவே இல்லை. அவங்க வந்ததுக்கு பிறகு தான் ஒட்டுமொத்த உண்மையும் அவங்களுக்கு தெரிய வந்தது. இப்படி தான் இந்த விவகாரத்தில் பல உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விவகாரத்தில் அது சரி, 3வது 4வது நபர் யார் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி தான் இந்த விவகாரத்தில் 3வதாக சிக்கியிருக்காங்க. என்ன காரணம்னா, இந்த சந்தீப் கோஷ் பார்த்தீங்கன்னா பல்வேறு ஊழல் முறைகேடு, நிதி முறைகேடு, மருந்து விற்பது அப்படின்றது மட்டுமல்லாமல் உடல் உறுப்பு விற்பனை செய்வதிலையும் ஈடுபட்டு வந்திருக்கின்றான். இந்த விவகாரங்கள் எல்லாமே மம்தா பானர்ஜி அவர்களுக்கு தெரியுமா?
குறிப்பாக 2021 இந்த சந்தீப் கோஷ் மீது ஏகப்பட்ட புகார்கள் வந்து அது மம்தா பானர்ஜி அவர்களுடைய பார்வைக்கே சென்றிருக்கின்றது. ஆனால் அதையெல்லாம் அவங்க கண்டுக்கலை, அதன் மீது எந்த நடவடிக்கையுமே அவங்க எடுக்கலை. என்ன காரணம்னா, இந்த சந்தீப் கோஷுக்கும் அந்த மம்தா பானர்ஜிக்கும் இதுக்கு முன்னாடியே நெருங்கிய தொடர்பு இருக்கின்றதாம். அதனால தான் பெருசாக கண்டுக்கலை. இப்போதும் இந்த விவகாரம் பெரிய அளவில் பூதாகாரமாக வெடித்த பிறகு இந்த சந்தீப் கோஷை காப்பாற்றுவதற்காக பல நடவடிக்கைகளை இந்த மம்தா பானர்ஜி எடுத்தார் அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். முதல்ல பார்த்தீங்கன்னா, கொல்கத்தா காவல்துறையினரை வைத்து ஒட்டுமொத்தமாக இந்த விவகாரத்தை முடிக்க பார்த்தாங்க. அதில் இந்த விவகாரத்தில் அப்படி 4வதாக வந்து சிக்கனவர் தான் கொல்கத்தா காவல்துறை ஆணையராக இருக்கக்கூடிய வினித் கோயல். இந்த வினித் கோயல் தான் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு விசாரணையை ஆரம்பத்தில் மேற்கொண்டார். இந்த விவகாரத்தில் அனைத்து உண்மைகளையும் மூடி மறைக்க பார்த்ததும் இந்த வினித் கோயல் தான். குறிப்பாக இந்த பெண் மறைந்து 11 மணி நேரத்திற்கு பிறகு தான் முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆரே பதிவு பண்ணாங்க. அது வரைக்குமே இந்த விவகாரத்தை அந்த பெண்ணே ஏதோ செய்து கொண்டாங்க அப்படின்ற மாதிரி தான் முடிக்க பார்த்தாங்க. யாரும் அந்த பெண்ணை எதுவும் செய்யலை. அவங்க மன அழுத்தத்தாலையும் வேறு ஏதோ காரணத்தாலையும் அவங்க மறைந்தாங்க அப்படின்ற மாதிரி இந்த வழக்கை முடிக்க பார்த்தாங்க. அதன் பிறகு அங்கு போராட்டம் நடந்ததால தான் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கானது சிபிஐக்கு மாற்றப்பட்டது என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். தற்போது போராட்டம் நடந்து இந்த போராட்டக்காரர்கள் இந்த கொல்கத்தா காவல் ஆணையர் செய்தது மிகப்பெரிய தப்பு, மிகப்பெரிய சதி செய்கிறாரு, இந்த வழக்கை மூடி மறைக்க பார்க்குறாரு அப்படின்ட்டு போராட்டங்கள் தொடர்ந்ததால தான் தற்போது இந்த வினித் கோயல் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். இதுவும் மம்தா பானர்ஜி அவர்களால் நடத்தப்படக்கூடிய ஒரு நாடகம் என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னா பல நாள் போராடியும் இந்த கொல்கத்தா காவல்துறை ஆணையரே நானே ராஜினாமா பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ராஜினாமா கடிதத்தை மம்தா பானர்ஜிக்கிடம் கொடுத்த போதும் கூட இல்லை நீங்கள்லாம் பண்ண தேவையில்லை, இதெல்லாம் இருக்கட்டும், நான் இந்த விவகாரத்தை மறைக்க பார்க்குறேன் அப்படின்றதுக்கு ஒரு ஆதாரமாக இந்த கொல்கத்தா ஆணையரினுடைய அந்த ராஜினாமா கடிதத்தை முதல்ல இந்த மம்தா பானர்ஜி அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆனால் தொடர்ந்து போராட்டக்காரர்கள் விடாமல் போராட்டத்தில் ஈடுபட்டதால தான் வேற வழி இல்லாமல் இந்த வினித் கோயலை மம்தா பானர்ஜி அவர்கள் இடமாற்றம் செய்தாங்க அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். இப்படி பல சம்பவங்கள் அந்த பெண் மருத்துவருக்கு எதிராக நடந்திருக்கின்றது. இந்த விவகாரத்தை மூடி மறைக்க அந்த காவல் ஆணையர், மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அப்படின்னு மிக முக்கிய புள்ளிகள் எல்லாருமே அந்த சந்தீப் கோஷுக்கு ஆதரவாக செயல்பட்டு இந்த வழக்கை ஒன்றுமில்லாமல் செய்ய பார்த்து கொண்டிருக்காங்க. இன்னமும் சிபிஐ அதிகாரிகள் இதில் ஒரு நல்ல முடிவை கொண்டு வருவாங்க, அந்த பெண்ணுக்கு நீதி நியாயத்தை வாங்கி தருவாங்க அப்படின்றது தான் ஒட்டுமொத்த மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. இந்த பெண் மருத்துவருக்கு நடந்த இந்த மோசமான சம்பவத்தை பற்றியும் இந்த 4 பேர் செய்த இந்த விவகாரத்தில் அந்த பெண்ணுக்கு செய்த இந்த அநியாயத்தை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த பெண் மருத்துவருக்கு அன்று என்ன நடந்தது, இதில் யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரியான பல உண்மைகளை பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.